இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி உடல் சோர்வு நீங்கி உடலை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வைக்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, உடலை நோயிலிருந்து பாதுகாக்க ரொம்ப உதவியாக இருக்கும். இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டீ காஃபிக்கு பதிலாகவோ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். ராகி 1 கப்பு, உளுந்து 1 கப்பு, கம்பு 1 கப்பு. நீங்கள் எந்த கப்பில் அழைக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ராகியும் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி நல்லா உணர வச்சு எடுத்துக்கலாம். கம்பையும் அதே மாதிரி தண்ணியில் போட்டு கழுவி உணர வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் 1 கப் அளவுக்கு கம்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தா தான் ராகியில் நல்ல ஒரு மணம் வரும். அப்போ தான் நம்ம அதை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வறுத்ததை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கம்பை சேர்த்துக்கலாம். கம்பையும் நல்லா வாசனை வர அளவுக்கு, வாசனை வந்து நல்லா பொரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கம்பையும் நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கம்பும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பொருளுமே தனித்தனியாக பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்டவ்வில் அதே கடாயை வச்சு 1 கப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து தான் நான் சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்தா தான் ரொம்ப நல்லது. அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதோட 7-8 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனைக்காக ஏலக்காயும் சேர்த்து வறுத்து எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்தும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அதுவும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ அதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். எல்லா பொருளும் நல்லா ஆறி வரணும். எல்லாமே தனித்தனியாக பாருங்கள் வறுத்து தனித்தனி பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஏலக்காயும் நம்ம சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல சத்தானதும் கூட. இப்போ நல்லா ஆறட்டுன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் வேண்டாம், நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் ஒட்டுக்காக வறுத்து தனித்தனியாக வறுத்து ஒட்டுக்காக சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி ஜலிச்சுக்கலாம். கம்பு பார்த்திங்கன்னா உடல் சூட்டை குறைச்சி உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். இரத்த சோகையும் வராது, தடுக்கும். இதில் அதிகமான விட்டமினும் தாதுக்களும் இருக்குது. தினமும் உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கம்பை அரைச்சி ஜலிச்சாச்சு. அடுத்து நம்ம ராகியை சேர்த்து அரைச்சிக்கலாம். ராகியில் வந்து பாலை விட 2 மடங்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக மூட்டு வலி, கை கால் வலி, முதுகு வலி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் உணவில் இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. இப்போ ராகி நம்ம நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது உளுந்தையும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். உளுந்து வந்து எலும்பு தேய்மானத்துக்கு சரி செய்யும், இடுப்புக்கு வலு சேர்க்கும், கை கால் வலியை சரி செய்யும். இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே அரைச்சி நல்லா ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சு வந்த காப்பியும் மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக எல்லாம் ஜலிச்சு எடுத்தோம்னா இவ்வளோ தான் மீதி இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச தனித்தனியாக அரைச்சி நம்ம ஜலிச்சதை எல்லாமே ஒட்டுக்காக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
கலந்து ஒரு டப்பாலையோ ஒரு பாட்டில்லையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 1 டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. அடுத்தது அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எந்த டம்ளரில் தண்ணி வெல்லம் அளந்தோமோ அதே டம்ளரில் மாவும் 1 டம்ளர் அளந்து எடுத்துக்கலாம். 1 டம்ளர் மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ராகியில் இரும்பு சத்து நார்ச்சத்துலாம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்கும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். இதை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். நல்லா திக்காகி வரும். நல்லா திக்காகி வந்துடுச்சு. இப்போ இதோடு நாம் வறுத்து வச்ச எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு வறுத்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா ஒட்டாமல் வரும். வாணலியில் ஒட்டாமல் வரும் பாருங்கள். இந்த மாதிரி வாணலியில் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஆறட்டுன்னு இதை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம டெய்லி ஒன்று கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்பப்போ நம்ம கலந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு. நான் இப்போ இதை ஒரு செம்படத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் பாட்டில்லையோ வேறு எதுலேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும் வெளியிலேயே. அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 2 டம்ளர் தண்ணிக்கு 1½ ஸ்பூன் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா இது கொதித்து வரட்டுன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி தாளித்து கொட்டிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி. 1 டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் மாவு, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஆற்றி குடிச்சிக்கலாம். டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.